உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால ஒரு 4 நாளாக மாடி தோட்டமே போகலங்க. பாப்பா தான் செடிக்கு தண்ணி ஊற்றி இருந்தா. சரி ஓகேன்னு இன்றைக்கி போகலாமேன்னு போய் பார்த்தா கொத்து கத்திரிக்காய் நிறைய இருந்துச்சு. அதில் முத்தினதாக பார்த்து மட்டும் பறிச்சு எடுத்துட்டு அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் 2 இருந்துச்சு. அதையும் விடுவானேன்னு பறிச்சு எடுத்துக்கிட்டேன். வரி கத்திரிக்காய் ஒன்று இருந்தது, அது கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சுன்னு அதை விட்டுட்டு மற்ற அவரைக்காய் நிறைய இருந்துச்சுங்க. இந்த அவரைக்காய் மட்டும் இந்த வாட்டி நிறைய காய்ச்சுது, போதுன்ற அளவுக்கு. அதனால் நம்ம வீட்டில் காய் இருக்குது, இதை வேறு யாருக்காச்சும் கொடுக்கலாம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு எனக்கு அது அவரைக்காவும் பறிச்சு எடுத்துகிட்டு சிறகு அவரையும் பறிச்சு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து ஒன்று வாடி போயிருந்துச்சு. நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம பார்த்தா தானே நம்மளோட செடிகள் நல்லாயிருக்கும். சரி ஓகே, நான் அதையும் பிடுங்கி போட்டு அதில் இருக்கிற பிஞ்சு தக்காளியை மட்டும் பறிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா இது வந்து கூட்டுலாம் பண்ணுறப்போ இதை போட்டு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை ரோஸ் கலர், இதை பேர் எனக்கு தெரியலங்க, இந்த அவரைக்காய் பேர். இது நிறைய இருந்துச்சு. சரி ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. இவங்களையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்களான்னா ஒரே ஒரு இது எனக்கு அது அவரைக்காய் மட்டும் பெருசாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெள்ளை கத்திரிக்காய் நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க, பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்து கத்திரிக்காய் 2, இந்த ப்ளூ கத்திரிக்காய் 2 பறித்து எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அந்த தக்காளி, அதுக்கப்புறம் சிறகவரை இதோட வந்துட்டாங்க. டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.